வணக்கம். அதிகரித்த டிமாண்ட் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களிடம் கூடுதல் தொகுதிகளை கேட்டு திருமாவளவன். அப்படி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களிடம் திருமாவளவன் அவர்கள் எத்தனை தொகுதிகளை கேட்டுள்ளார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டு அரசியல் களம் நாளுக்கு நாள் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. திமுக, அதிமுக கட்சிகளுடன் விஜயின் தமிழக வெற்றி கழகம், சீமானின் நாம் தமிழர் ஆகிய கட்சிகளும் களத்தில் இருப்பதால் விறுவிறுப்பு உண்டாகியுள்ளது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் வரும் சட்டமன்ற தேர்தலில் யார் பலமான கூட்டணியை அமைக்கிறார்களோ அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலிலும் பிசிகவின் செல்வாக்கும் வாக்கு சதவீதமும் அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் புதிதாக கட்சி தொடங்கி தமிழ்நாட்டில் பெரும் எதிர்பார்ப்பை உண்டாக்கியுள்ள நடிகர் விஜய் அவர்கள் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானுக்கு கூட்டணி அழைப்பு விடுப்பார் என்று கருதப்பட்டது. ஆனால் அவர் வெளிப்படையாக கூட்டணி அழைப்பு விடுத்தது பிசிக தலைவர் திருமாவளவனுக்கு மட்டுமே ஆகும். தற்போதைய திமுக கூட்டணியிலும் காங்கிரஸ், மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் என பிசிகவை காட்டிலும் மூத்த கட்சிகள் இருந்தாலும் திருமாவளவனின் செல்வாக்கு மற்ற கட்சி தலைவர்களை காட்டிலும் அதிகமாகவே உள்ளது. மேலும் கூட்டணிக்குள் பாமக வந்தால் பிசிக வெளியேறிவிடும் என்று திருமாவளவன் அவர்கள் உறுதியாக உள்ளார். இந்த நிலையில் பாமக தற்போது ராமதாஸ் அணி, அன்புமணி அணி என்று பிளவுபட்டுள்ள நிலையில் அவர்கள் இதே நிலையில் தேர்தலை சந்தித்தால் அவர்கள் அங்கம் வகிக்கும் கூட்டணிக்கு மிகப்பெரிய பலவீனமாகும். இப்படிப்பட்ட நிலையில்தான் அரசியலில் தற்போது பிசிகவின் முக்கியத்துவம் அதிகரித்துள்ள நிலையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியில் அதிக தொகுதிகளை ஒதுக்க திமுகவை வலியுறுத்த திருமாவளவன் அவர்கள் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவிடம் இரட்டை இலக்கத்தில் சீட்டுகளை ஒதுக்க அவர் வலியுறுத்த முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம் பிடித்த பிசிகவிற்கு 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. இதில் 4 இடங்களில் பிசிக வெற்றி பெற்றது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் அரசியல் நாளுக்கு நாள் சூடுபிடித்து வரும் நிலையில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய திருமாவளவன் திமுக கூட்டணிக்கு விழும் 4 வாக்குகளில் 1 வாக்கு பிசிகவின் வாக்கு என்றும் திராவிட மாடல் அரசு அமைய உறுதுணையாக இருப்போம் என்றும் பேசியுள்ளார். இதனால் வரும் சட்டமன்ற தேர்தலில் பிசிகவிற்கு வாக்கு வங்கி அதிக அளவில் உள்ள வட தமிழகத்தில் அவர் அதிக தொகுதியில் ஒதுக்க கோரிக்கை விடுப்பார் என்று கருதப்படுகிறது. முக்கியமாக கடந்த முறை பிசிகவிற்கு திமுக கூட்டணியில் 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் இந்த முறை 12 தொகுதிகள் வரை பிசிக திமுக தலைமையிடம் கேட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் வரும் சட்டமன்ற தேர்தலில் திருமாவளவனின் கோரிக்கையை திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஏற்பாரா, அல்லது கடந்த தேர்தலை போல ஒற்றை இலக்கத்தில் தொகுதிகளை ஒதுக்குவாரா, அல்லது அரசியல் சதுரங்கத்தில் திருமாவளவன் அவர்கள் கூட்டணி விட்டு வெளியேறுவாரா என்பது அடுத்தடுத்த மாதங்களில் தெரியவரும் என்று அரசியல் நோக்கர்கள் கூறி வருகின்றனர். தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு நடக்கும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இம்முறை 12 தொகுதிகள் வரை ஒதுக்க வேண்டும் என்று திருமாவளவன் அவர்கள் கோரிக்கை விடுத்து வருவதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.